ஒன் மோர் திங் என்னென்னா, அப்பர் ஹவுஸ் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த இதை அவர் அபாலிஷ் பண்ணார். அதுக்கு நிறைய அதுக்கு ஸ்டோரிஸ்லாம் நிறைய உண்டு. நம்ம ஆளுங்க ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறதுக்கு கேட்கவே வேண்டாமே. கொஞ்சம் இருந்தாலே அதை பெருசு பண்ணிடுவாங்க இல்லையா, சினிமா ஸ்கோப் அளவுக்கு கொண்டு போவாங்க. அந்த இதில் என்னென்னா, அதில் ஒரு விஷயம் அப்போ வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன் பாருங்கள், எங்கள் தங்கம் அதாவது மேகலா பிக்சர்ஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் இன்சால்வன்சி பெட்டிஷன் கொடுத்தப்போ அவங்களுக்கு வந்து கை தூக்கி விட்டது தான் 2 தங்கம்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அவர் வந்து அவரோட எவ்வளவோ ஹீரோயின்ஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் 2 பேரை மட்டும் அவர் ஏன் இந்த பொலிட்டிக்கல் இதுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாருன்னா, 2 பேரும் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இல்லாமல், அதான் மேரீட் லைஃப் இல்லாமல் இருந்தவங்க. யார்? ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம ஜெயலலிதா, மிஸ் ஜெயலலிதா. ஒன் மோர் பர்சன் வந்து ஹீரோயின் யாருன்னா வெண்ணிராடை நிர்மலா. அந்த வெண்ணிராடை நிர்மலாவை தான் 86 வந்து அவர் என்ன செஞ்சார், மிச்ச லதாவை, மஞ்சுளாவை, சரோஜா தேவியெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வார் எல்லாம். நீங்கள் உங்கள் ஏன்னா மேரேஜ் ஆனவங்க, அவங்க ஃபேமிலி அவங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, சப்போர்ட் பண்ண இருக்குது, அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சவர். ஈவன் நிறைய ஹீரோஸே வந்து அவருக்காக கேம்பெயினிங் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப